கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடியேற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனர்லி அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சிகிறேன். தினம்தோறும் அதிகாலை வேளையிலே 3 மணிக்கு பரிசுத்த வேதாந்தத்தின் ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிக்கிறோம். இந்த மாசம் டிசம்பர் மாசம், இந்த மாசம் கிறிஸ்துனுடைய பிறப்பை குறித்து 1ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரையே தியானித்துக் கொண்டிருக்கிறோம். யாரெல்லாம் புதுசா இணைந்திருக்கிறீங்களோ, ஒருவேளை கிறிஸ்துனுடைய பிறப்பை நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் 1ஆம் தேதியிலிருந்து நாங்கள் பேசி கொண்டிருக்கிறோம். அந்த வீடியோக்களை போய் பார்க்கலாம். இந்த நாளிலும் நாம் ஒரு பகுதியை தியானிக்க போகிறோம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே, நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபையின் வழியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னா, தேவன் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தம்முடைய சொந்த குமாரனை நமக்காக தந்தருளினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. நமக்காக தம்முடைய சொந்த குமாரனை தந்தார். நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததனால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார். இந்த பூமியிலே எல்லாரும் கர்த்தரை விட்டு தள்ளி போய் உலகத்துக்குள்ள ஏதோ ஒரு காரியத்துல அடிமையில வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அது என்ன அடிமைன்னு சொல்லி கேட்டா அவங்களுக்கே சொல்ல தெரியாது. ஒரு மனுஷனோட வாழ்க்கையில பாவம் இருக்கும்போது தேவனுடைய முகம் மறைக்கப்பட்டு, பழைய ஏற்பாட்டிலே ஆதாம் ஏவாள் கதை எல்லாருக்கும் தெரியும். பழத்தை சாப்பிடக்கூடாது அப்படின்பாரு. இந்த பழத்தை சாப்பிட்டா சாபம் வந்துரும் அப்படின்பாரு. அந்த கட்டளை மீறும் போது தேவனுடைய முகம் மறைக்கப்பட்டது. கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் உலகத்துல எத்தனையோ காரியத்துல அடிமையில இருக்கும்போது தேவனுடைய முகம் மறைக்கப்பட்டு, எக்ஸாம்பிளுக்கு ரவிராஜ் சொல்ல முடியும். என் வாழ்க்கையில நான் கர்த்தரை விட்டு தள்ளி போன ஒரு பாவி, தேவனுடைய முகம் மறைக்கப்பட்டது. என் வாழ்க்கையில பலவிதமான சாபம், வியாதி, பலவீனம், இருள், சத்துருடைய போராட்டம், என்ன செய்வது என்று எனக்கு தெரியல. பக்கத்துல சர்ச்சில் போய் சிஎஸ்எச்ல போய் அழுது ஜெபிக்க ஆரம்பித்தேன். என் மனைவி அழுது ஜெபிக்க ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் போய் சில பாஸ்டர்கிட்ட போய் ஜெபிக்கும் போது அவங்க சொன்னாங்க, மாந்திரிகம் இருக்கு, இந்த பையனுக்கு நிறைய மாந்திரியம் பண்ணியிருக்காங்க, இவன் செத்து போன்னு சொல்லி மாந்திரியம் பண்ணியிருக்காங்க அப்படின்னாங்க. அப்படியா, அப்ப என்ன செய்யணும்? தொடர்ந்து வாங்க, நாங்க ஜெபிக்கிறோம் அப்படின்னாங்க. இப்படியாக என்னுடைய வாழ்க்கையில மாந்திரியத்துல கட்டப்பட்ட நிலைமையில இருக்கும்போது தேவனை தேட ஆரம்பிச்சு. கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது தெரியுது, பாவம் செய்யற ஆத்துமா சாகும் என்று எழுதப்பட்டிருக்கு. என் வாழ்க்கையில நான் தொடர்ந்து விக்கிரத்துக்கு நான் பணம் கொடுத்துட்டே இருந்தேன். 13 லட்சம் ரூபா கொடுத்துட்டேன். ஒரு மனுஷனை நம்பி லட்சமா கொடுத்துட்டேன். ஆனால் சின்ன வயசுல நான் சர்ச்சுக்கு போன பையன். அந்த மனுஷனுக்கு மாந்திரியம் பண்ணியே பணம் வாங்கிட்டேன். எனக்கும் தேவனுக்கும் உள்ள தொடர்பு கட் ஆயிட்டு. என் வாழ்க்கையில சாபம் வந்துச்சு, என் வாழ்க்கையில இருள் வந்துச்சு, என் வாழ்க்கையில மரண தருவாய்க்கு போயிட்டு வந்தேன். என் வாழ்க்கையில நஷ்டம் வந்துச்சு. சொந்த வீடெல்லாம் வித்தேன். கையில பைபிள் எடுத்து வாசித்து பார்த்தேன். எங்க பார்த்தாலும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தாதான் ஆசீர்வாதம் சொல்லி போட்டிருக்கு. நானோ கீழ்ப்படியாமல் துணிகரமா வாழ்ந்தவன், துன்மார்க்கனா வாழ்ந்தவன். அப்ப எனக்கு எது சத்தியன்னு எனக்கு தெரியாமே போயிட்டு என் வாழ்க்கையிலே. அதுக்கப்புறம் மனந்திரம் சொல்லி ஆசைப்பட்டேன். கையில பைபிள் எடுத்து வாசித்த தெரியுது, வீண் வார்த்தையில கூட பாவம் சொல்லி எழுதப்பட்டிருக்கு. சிந்தனையில தப்பா யோசிச்சுனா பாவம், கற்பனையில தேவையில்லாம யோசிச்சுனா பாவம், பொருத்தனை பண்ணிட்டு செய்யலன்னா பாவம். பாவம் செய்யறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான் வேதம் சொல்லுது. ஒவ்வொரு வசனத்தையா வாசித்து பார்க்க ஐயோ, நான் கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டு சொல்லி யோசிக்க ஆரம்பிச்சேன். பாவம் செய்யற ஆத்துமா சாகும் என்று எழுதப்பட்டிருக்கு. பாவம் செய்யும்போது தேவனுடைய முகம் மறைக்கப்பட்டு விடுகிறது.
பாவம் செய்யும் போது எனக்கும் தேவனுக்கும் உள்ள தொடர்பு துண்டிக்கப்படுகிறது. ஒரு காலத்துல ஒரு மனுஷன் பரிசுத்தமா வாழும்போது தேவனோடு தொடர்புல இருப்பாங்க. ஆனா பாவம் செய்யும் போது சத்துருடைய கஸ்டடிக்குள்ள அடிமையில வந்திருந்தாங்க. பாவம் செய்யறவன் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான் என்று வேதம் சொல்லுது. பாவத்துக்கு அடிமை. என் வாழ்க்கையில நான் பாவத்துக்கு அடிமையா வாழ்ந்துட்டேன். ஆனா கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில எல்லா பாவத்தை எல்லாம் மன்னித்து என்னை மீட்டெடுக்கிறார். நான் என்ன தெரியுமா செஞ்சேன்? என் பாவத்தை மன்னிச்சிருங்கப்பா. மனம் திரும்பி கசந்து ஐயோ என்று புலம்ப ஆரம்பித்தேன். என்னை மீட்டெடுத்தார், அபிஷேகம் பண்ணினார், வரங்களினால் நிரப்பினார், உங்க முன்பா நிப்பாட்டினார். ஒரு மனுஷன் பாவம் செய்யும்போது என்னுடைய முகம் மறைக்கப்பட்டது. அது முதல் பாயிண்ட். இரண்டாவது, தேவனோடு உள்ள தொடர்பு இழந்துட்டான். ஒரு மனுஷன் தேவனோடு உள்ள தொடர்பை இழந்தாச்சுனாலே அவங்களோட வாழ்க்கையில எது நன்மை எது தீமை எதுவுமே தெரியாது. ஒரு மனுஷன் தேவனுடைய முகத்தை பார்க்கும் போதுதான் அவங்களுடைய வாழ்க்கை வெளிச்சமா இருக்கும். தேவனுடைய முகம் மறைக்கப்பட்டிருக்கும் போது இந்த பூமியில ஒரு மனுஷன் வாழும்போது எது நல்லது எது கெட்டது எதுவுமே தெரியாது. தேவனோடு உள்ள ஐக்கியத்தை இழந்து போயிட்டான். ஒரு மனுஷன் பாவம் செய்யும் போது தேவனோடு உள்ள ஐக்கியம் அது துண்டிக்கப்படுகிறது. தேவனோட சத்தம் கேட்கிறதை இழந்துட்டான். ஏன்னா பாவம் செஞ்சதுக்கு அப்புறம் அவனுக்கும் தேவனுக்குள்ள தொடர்பு துண்டிக்கப்படுது, ஐக்கியம் குறையுது, சத்தம் கேட்க மாட்டுக்கு. தேவனுடைய பிரசன்னத்தை இழந்து விட்டான், தேவனுடைய மகிமை இழந்து விட்டான், தேவனுடைய பாதுகாவலை இழந்து விட்டான். அப்படி பாயிண்டா நீங்க வீட்டுல எழுதி வைக்கலாம். பிடிஎஃப்ல இருக்கு. சப்போஸ் வேணா கேளுங்க, நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பி வைக்கிறேன். தேவனோடு பேசக்கூடிய கிருபை இழந்துட்டான். ஒரு மனுஷன் உயிரோடுக்கு நாளளவும் தேவனோடு பேசியாச்சு அப்படின்னா அவனோட வாழ்க்கையில எந்த ஒரு மிஸ்டேக் வராது. ஏனோக்கை குறித்து நாம் வாசிக்கும் போது ஆதியாகமத்துல தேவனோடு சஞ்சரித்தார் என்று எழுதப்பட்டது. தேவனோடு நடந்தார், அப்படியே காணாம போயிட்டார். அப்ப அவருடைய ஐக்கியம் யாரோட இருந்துச்சுன்னா தேவனோடு இருந்துச்சு. இன்று ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே ஐக்கியம் யாரோட இருக்கு சொல்லி பார்க்கும்போது ஒரு செல்போனை கையில எடுத்தாச்சுன்னா 8 மணி நேரம் 10 மணி நேரம் பேசுறாங்கப்பா. என்னதான் பேசுவாங்க எனக்கு தெரியல. 8 மணி நேரம் 10 மணி நேரம் செல்போன்ல ஐக்கியமா இருந்ததுக்கு அப்புறம் எப்படி ஆவியில வளர முடியும்? பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான். ஒரு மனுஷன் பாவம் செய்யும் போது தேவனுடைய முகம் மட்டும் மறைக்கப்படல, தேவனோடு பேசக்கூடிய கிருபை இழந்து போயிட்டான். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல தேவனோடு பேசுற ஒரு சுபாவமே இல்ல, பழக்கமே இல்ல, ஜெபம் பண்ற பழக்கமே இல்ல, வேதத்தை தியானிக்கிற பழக்கமே இல்ல. காரணம் என்ன? செல்போன், இல்லைன்னா டிவி, இல்லைன்னா ஏதோ ஃப்ரெண்ட்ஷிப், வேற எங்கேயாவது போய் ஐக்கியத்துல போய் மூழ்கி போய் கிடப்பாங்க, வெளியே தெரியாது. அப்பா பிதாவே என்று கூப்பிடுற உறவை இழந்து விட்டான். ஒரு மனுஷன் பாவம் செய்யும் போது அப்பா பிதாவே என்று கூப்பிடுற உறவை இழந்து விட்டான். ஆவிக்குரிய சரீரத்தை இழந்து விட்டான். மாம்சத்துல தள்ளப்பட்டான். தேவன் ஆவியா இருக்கிறார். தேவனை யாரெல்லாம் தொழுது கொள்றோமோ எல்லாரும் ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும். நம்ம சரீரத்துல இருக்கோம், ஆவியில நம்ம கன்வெர்ட் ஆகணும். அப்ப ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும் அப்படின்னா நம்ம ஆத்துமா ரட்சிக்கப்படணும், நம்ம சரீரம் ரட்சிக்கப்படணும், நம்முடைய ஆவி ரட்சிக்கப்படணும். ஆவி, ஆத்துமா, சரீரம் 3 ரட்சிக்கப்படணும். அதிகாரத்தை இழந்து விட்டான். ஒரு மனுஷன் தேவனோடு நடக்கும் போது ஒரு அதிகாரம் இருந்துச்சு. இன்றைக்கு எத்தனையோ குடும்பத்தில் அந்த அதிகாரம் இல்லை. காரணம் என்ன? பாவம். நமக்கும் தேவனுக்கும் நடுவில் என்ன இருக்குன்னா பாவம். ஜனங்கள் ஃபுல்லா கண்ணு தெரியாம இஷ்டம் போல அலைஞ்சிட்டு இருக்காங்க. உலக வழிபாடுகளுக்குள்ள இருக்கிறாங்க, விக்கிரத்துல போய் சிக்கிக்கிட்டாங்க. அதுல நானும் ஒரு ஆளு. என் வாழ்க்கையில ஒரு இருள் வந்துச்சு, என் வாழ்க்கையில ஒரு பாவம் வந்துச்சு, என் வாழ்க்கையிலையும் கர்த்தரை விட்டு தள்ளி போற எத்தனையோ காரியம் வந்துச்சு. தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய நன்மைகளை இழந்து விட்டான். அது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஒரு மனுஷன் பாவம் செய்யும் போது தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய நன்மைகளை இழந்து விட்டான். என் வாழ்க்கையில இது நடந்துச்சு.
கையில 1 ரூபா கூட இல்லாம நடு ரோட்ல நின்னேன். கையில பைபிள் எடுத்து வாசிச்சு பார்த்தேன். எங்க தப்பு நடக்கு, என்ன பிரச்சனை சொல்லி யோசித்து பார்த்தேன். அப்பந்தான் தெரிஞ்சது, பாவம் செய்யற ஆத்துமா சாகும். ஒரு மனுஷன் பாவம் செய்யும் போது பிசாசினால் உண்டாயிருக்கிறான் என்று வேதம் செய்தது. அப்ப என்னோட வாழ்க்கையில நான் பாவத்துல அடிமையா இருக்கும்போது என் வாழ்க்கையில என்னெல்லாம் மிஸ்டேக்னு சொல்லி நான் யோசித்து பார்க்க ஆரம்பித்தேன். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில கர்த்தரை விட்டு தள்ளி போகும்போது ஆசீர்வாத தடை வந்துடும். இன்று எத்தனையோ குடும்பத்திலே கிறிஸ்துவனுடைய பிறப்பை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். எனக்கும் தேவனுக்கும் ஐக்கியம் எப்படி இருக்கு? பாவம் செய்யற ஆத்துமா சாகும் என்று எழுதப்பட்டிருக்கு. எத்தனையோ கோடி ஜனங்கள் உலகத்திலே பாவத்துல அடிமையா வாழ்ந்துட்டு இருக்காங்க. லூக்கா சுவிசேஷம் 24:47 மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்பட வேண்டியது என்று எழுதப்பட்டிருக்கு. சகல தேசத்துக்கும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும். இன்று நிறைய குடும்பத்துல சர்ச்சைக்கு போறாங்க, ஆனா மனம் திரும்ப மாட்டுக்காங்க. சர்ச்சைக்கு போறாங்க, பழைய சுபாவங்கள் இருக்கு. சர்ச்சைக்கு போறாங்க, ஜென்ம சுபாவம் இருக்கு. என் வாழ்க்கையில நான் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் பழைய சுபாவம் என்ன, ஜென்ம சுபாவம் என்ன? ஒரு மனுஷனோட வாழ்க்கையில பாவம் எப்படி தொடருது? அழகா ஆவியான கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தார். எத்தனையோ மிஸ்டேக் அப்படியே கூட. அதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள் அல்லவோ. பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். பொருத்தனை செலுத்த வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கு. பொருத்தனை பண்ணியாச்சுன்னா செலுத்திடணும். பொருத்தனை பண்ணிட்டு செலுத்தலன்னா அது பாவம். இப்படி ஒரு மனுஷனோட வாழ்க்கையில எத்தனையோ பாவங்கள் பரிசுத்த வேதாந்தத்துல எழுதப்பட்டிருக்கு. ஒரு மனுஷன் பாவத்துல மூழ்கி போய் கிடக்கிறான். ஒரு பாவியை மீட்டெடுக்க வேண்டும் என்றால் தேவன் மாம்சத்தில் வெளிப்பட வேண்டும். தம்முடைய சொந்த குமாரனை அனுப்புகிறார். எப்படி அனுப்புகிறார்? உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக அனுப்புகிறார். இன்று எத்தனையோ குடும்பத்திலே இணைந்திருக்கிறீங்க. கிறிஸ்துவனுடைய பிறப்பை நாம் தியானிக்கும் போது நம்ம இருதயத்துக்குள்ளே ஏதாவது ஒரு பழைய காரியங்கள் இருக்கா? என் வாழ்க்கையில ஏகப்பட்ட காரியம் இருந்துச்சுப்பா. கையில பைபிள் எடுத்து வாசிக்குமா தெரியும், இது தப்பு, அது தப்பு, அது தப்பு. அப்ப என் வாழ்க்கை இன்னும் என்னென்ன சுபாவம் இருக்கு, இன்னும் என்னென்ன எண்ணங்கள் இருக்கு? ஜென்ம சுபாவம் எது, மாம்ச சுபாவம் எது? ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே ஒரு 30 வருஷமா 20 வருஷமா ஒரு சுபாவம் இருக்கா? அது என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். சில குடும்பத்துல பொருள் சேர்த்துக்கிட்டே இருப்பாங்க, பணம் சேர்த்துக்கிட்டே இருப்பாங்க, தனக்காக மட்டும்தான் வாழ்வாங்க, வேற யாரையும் யோசிக்கவே மாட்டாங்க. சுயம் மட்டும்தான் இருக்கும். ஆனா ஞாயிற்றுக்கிழமை பார்த்தா சர்ச்சில் தான் இருப்பாங்க. அவங்க வீடு கட்டுவாங்க, கார் வாங்குவாங்க, எல்லாம் செட்டில் ஆவாங்க. ஆனா அடுத்த ஆளுக்கு ஒரு 10 ரூபா கூட கொடுக்க மாட்டாங்க. தான தர்மம் செய்ய மாட்டாங்க, நற்கிரியை செய்ய மாட்டாங்க, நன்மை செய்ய மாட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் போய் காணிக்க மட்டும் போட்டு வந்துடும், அவ்வளவுதான். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றும் போது பிறனுக்காக நாம் வாழ வேண்டும், மற்றவர்களுக்காக வாழ வேண்டும். இன்று எத்தனையோ குடும்பத்தில் சுயம் மட்டும்தான் உள்ள இருக்கு. தான் குடும்பம் நல்லா இருக்கும், பக்கத்து வீட்டுல ஒரு குடும்பத்துல கஷ்டப்படும் என்னன்னு கூட கேட்க மாட்டேன். இதான் கடைசி காலம். நான் 2016 ஊழியத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு வரையும் என்னோட வாழ்க்கையில நான் எத்தனையோ குடும்பத்தை பார்த்திருக்கேன். அதுல நிறைய குடும்பத்துல சுயம்தான் நான் பார்த்திருக்கேன். தனக்காக மட்டும்தான் வாழ்வாங்க. நான் சொல்றது வந்து புறஜாதியில அல்ல, சர்ச்சைக்கு போற குடும்பத்தை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். தனக்காக 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 மட்டுமே வாழ்வாங்க. வேதம் சொல்கிறது, நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமத்துக்காக, நம்முடைய பலவீனத்துக்காக, நம்முடைய நோய்க்காக, நமக்காக ஜீவ பலியானார். எத்தனையோ காரியத்தை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த வருஷத்துல உங்களுடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு வளர்ச்சி இருக்கா? இந்த மாசத்துல ஒரு வளர்ச்சி இருக்கா? தினம்தோறும் செய்தி கேட்கிறீங்களா? ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி இருக்கா? சில குடும்பத்துல காலை வேளையில கேட்பாங்க, அப்புறம் கேட்டா எனக்கு புரியல அப்படின்றாங்க. சர்வ லோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற கிருபாதார வழியாக இயேசு கிறிஸ்து நமக்காக வெளிப்பட்டார். நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததனால் அல்ல, அவர் நம்மிடத்தில் நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார வழியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதுனாலே அன்பு உண்டாயிருக்கிறது.
அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து என்று எழுதப்பட்டிருக்கு. அவர் நம்ம மேல அன்பு கூர்ந்தாரா? எப்படி அன்பு கூர்ந்தாரா? ஒரு மனுஷன் பாவம் செய்து நித்திய கடலுக்கு போயிட்டு இருக்கான். பாவத்தின் சம்பளம் மரணம் என்று எழுதப்பட்டிருக்கு. பாவம் செய்யற ஆத்துமா சாகும் என்று எழுதப்பட்டிருக்கு. நான் பரலோகத்துக்குள்ள போகணும் அப்படின்னா, நான் நித்திய ஜீவனுக்குள்ள போகணும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்டு நான் அவருக்காக வாழ ஆரம்பிச்சிருக்கணும். எத்தனையோ குடும்பத்துல இணைந்து இருக்கிறீங்க. நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே என்று எழுதப்பட்டிருக்கு. நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற அந்த வேர்டை நீங்க நல்லா யோசித்து பார்க்கணும். பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரம் அல்ல, சர்வ லோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக என் இயேசு கிறிஸ்து ராஜா வெளிப்பட்டார். அவரை ஒரு மனுஷன் சொந்த ரட்சரா ஏற்றுக்கொள்ளும் போது வாழ்க்கையில விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, அக்கிரமத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, தலைமுறை சாபத்திலிருந்து விடுதலை, எல்லாவற்றிலிருந்து விடுதலை பண்ணி இந்த பூமியிலே அவருடைய பிள்ளையாக மாற்றி, அவர் இரத்தத்தினால கழுவப்பட்டு நீதிமானாக்கப்பட்டு பரிசுத்தவானாக்கப்பட்டு ராஜாக்களும் ஆசாரியருமா நம்மளை மாற்றி தம்முடைய சொந்த பிள்ளையா மாற்றி தம்முடைய சொந்த ஆவியை நமக்கு தந்து, தம்முடைய கிருபை தந்து, தம்முடைய மகிமை தந்து, தம்முடைய வல்லமை தந்து, அவருடைய வார்த்தையை நமக்கு கொடுத்தார் என்று எழுதப்பட்டு எல்லாவற்றையும் நமக்காக கொடுத்தார். தம்முடைய சொந்த குமாரனை கொடுத்தார். மற்ற தராமல் இருப்பது எப்படி? நித்திய ஜீவன் தருவேன் என்று அவர் நமக்கு செய்த வாக்கு தத்துவம். அந்த நித்திய ஜீவனுக்குள்ள போகணும் அப்படின்னா நான் இயேசு கிறிஸ்து ராஜாவை பின்பற்ற வேண்டும். இயேசு கிறிஸ்து ராஜாவை எப்படி பின்பற்றணும் அப்படின்னா, அவர் எனக்காக மரித்தார், வேத வாக்கின்படி 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார் என்று இயேசு கிறிஸ்து ராஜாவை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லாரும் தேவனால் பிறந்திருக்கிறார்கள். இன்று எத்தனையோ குடும்பத்திலே கர்த்தருடைய பிள்ளைகள் தான், ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி இல்லை. ஏன் வளர்ச்சி இல்லைன்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு வேதனையான கருத்தை நான் கண்டுபிடிச்சேன். நான் நிறைய குடும்பத்திலே பேசுவேன். இப்ப இல்ல, நான் 2015 நான் வியாபாரத்துல இருக்கும்போது நான் கையில என்னைக்கு பைபிள் எடுத்து வாசிச்சேனோ அன்னையில இருந்து நான் பேசிட்டு தான் இருக்கேன். அப்ப நான் வியாபாரம் தான் பார்த்துட்டு இருந்தேன். ஒரு நாளைக்கு 7 மணி நேரம் 8 மணி நேரம் பைபிள் வாசிப்பேன் வியாபாரத்துல இருக்கும்போது. ஏன்னா வியாபாரத்துல நஷ்டம், கடையில ஜாமா இருக்காது. ஆனா கையில பைபிள் எடுத்து வாசிச்சுட்டு இருப்பேன், தியானிச்சுட்டு இருப்பேன். அப்பவுமே எழுத்து கூட்டி வாசிக்க ஆரம்பிச்சிட்டேன். வாசிக்கும்போது எனக்கு புரியல, நாங்க இருக்கிறவங்கள்ட்ட அர்த்தம் கேட்பேன், சிலவங்க சொல்லிக் கொடுப்பேன், வசனம் இப்படி எல்லாம் போட்டு சொல்லிக் கொடுப்பேன். அப்பவுமே ஆரம்பிச்சிட்டேன். சர்ச்சுக்கு வேலைக்கு வந்ததுக்கு அப்புறம் அங்க இருக்கவங்கள்ட்ட சில ஐடியா கேட்பேன், சில காரியங்கள் கேட்பேன். அவங்க எனக்கு ஏதாவது சொல்லி தருவாங்க, அவங்கள்ட்டையும் பேசுவேன். நிறைய பேர்கிட்ட பேசின காரியம் என்ன தெரியுமா? நீங்க பைபிள் எத்தனை தடவை வாசிக்கிறீங்கன்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்பேன். ஒரு 75 வயசு ஒரு ஐயர் ரெவரண்ட், அந்த ஐயர்ட்ட நான் பேசும்போது, ஐயா எத்தனை தடவை நீங்க பைபிள் வாசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். நான் 300 தடவை வாசித்து முடிச்சிருக்கேன். ஒரு நாளைக்கு நான் குறைஞ்சது 3 மணி நேரம் கண்டினியூவா நான் லைனா பக்கமா வாசித்துட்டு இருப்பேன். அது என்னுடைய வாழ்க்கையில நான் டெய்லி 3 மணி நேரம் வாசித்துருப்பேன். இது போக மெசேஜ் எடுக்கிறது அதெல்லாம் மற்றதெல்லாம் அது வேற. நான் 300 தடவை வாசித்து முடிச்சிட்டேன் அப்படின்னாங்க. இப்படி எத்தனையோ காரியங்கள் எத்தனையோ குடும்பத்துல கேட்பேன். சில குடும்பத்துல கேட்பேன், எனக்கு மாந்திரிகம் பிரச்சனைக்கு, என் குடும்பத்துல பிரச்சனைக்கு, என் கணவர் ரட்சிக்கப்படல, அப்படி இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட ஜபக்குறி வந்துட்டு இருக்கும். நான் உடனே கேட்பேன், நீங்க எத்தனை வருஷமா கிறிஸ்டியன், எத்தனை வருஷமா சர்ச்சைக்கு போறீங்கன்னு சொல்லி கேட்பேன். அவங்க சொல்லுவாங்க, நாங்க பிறந்ததுல இருந்தே கிறிஸ்டியன் தான். சில குடும்பத்துல ஆர்சிம்பாங்க, சில குடும்பத்துல சிஎஸ்எம்பாங்க, சில குடும்பத்துல பெந்தகோஸ்துமாங்க, சில குடும்பத்துல ஆவிக்குரிய திருச்சபை அப்படிம்பாங்க. நிறைய காரியங்கள் ஒவ்வொரு குடும்பத்திலயா சொல்லிட்டு இருப்பாங்க. நான் எல்லார்ட்டையும் ஒரே கேள்விதான் கேட்பேன், பைபிளை எத்தனை தடவை வாசித்தீங்க அப்படின்னு கேட்பேன். வேற ஒண்ணும் கேட்க மாட்டேன், பைபிளை எத்தனை தடவை வாசித்தீங்கன்னு சொல்லி கேட்பேன். சில குடும்பத்தை சொல்லுவாங்க, 20 வருஷமாச்சு பிரதர், இன்னும் பைபிளை நான் இன்னும் வாசித்தே முடிக்கல, எப்பமாவது சங்கீதம் வாசிப்பேன், எப்பமாவது நீதிமொழி வாசிப்பேன் அப்படிம்பாங்க. இப்படியும் சொல்லக்கூடிய குடும்பங்கள் உண்டு. ஒரு குடும்பத்துல ஏன் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி இல்லை, ஏன் ரட்சிக்கப்பட்ட அனுபவத்துல வரல, ஏன் வீட்டுல பிசாசு தொடர்றான், ஏன் வீட்டுல பிள்ளைகள் ரட்சிக்கப்படல, ஏன் குடும்பத்துக்குள்ள நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, ஏன் வீட்டுக்குள்ள சாபத்துல காணப்படுறான், ஏன் வீட்டுக்குள்ள பாவம் வருது, ஏன் வீட்டுக்குள்ள பிரச்சனை வருது, ஏன் போராட்டம் வருதுன்னு சொல்லி பார்க்கும்போது
சர்ச்சைக்கு போறாங்களே தவிர கையில பைபிள் எடுத்து வாசிக்கவே மாட்டாங்க. போன வாரம் ஒரு குடும்பத்துல பேசும்போது அந்த ஐயா சொன்னாரு, நான் வருஷத்துல 2 நாள் தான் சர்ச்சைக்கு போவேன் அப்படின்னு. ஒன்னு கிறிஸ்துமஸ், ஒன்னு புது வருஷம். மத்த நாள்ல நான் சர்ச்சை பக்கம் போகவே மாட்டேன் அப்படின்னு. ஆனா கிறிஸ்டியன் தான். சொன்னதை நான் அப்படியே சொல்றேன். வருஷத்துல 2 நாள் தான் போவாராம். அதுவும் பைபிள்லாம் கொண்டு போக மாட்டாராம். அதுவும் சர்ச்சுக்குள்ளேயும் போக மாட்டாராம். சர்ச்சுக்கு வெளியில போய் நின்றுட்டு வந்துருவாராம். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல செல்போனை சர்ச்சுக்கு கொண்டு போறாங்க. கையில பைபிள் கூட கொண்டு போக மாட்டாங்க. நான் ஒரு 4 வாரம் முன்பாக ஒரு சர்ச்சுக்கு போயிருந்தேன். அந்த சர்ச்சில் ஒரு 10-15 பாஸ்டர் வந்திருந்தாங்க. ஆனால் அதுல ஒரு 3-4 பாஸ்டர் செல்போன் மட்டும்தான் உள்ள கொண்டு வந்தாங்க. கையில பைபிளை கொண்டு வரல. எனக்கு வேதனையா இருந்துச்சு. பாஸ்டர் தான் கையில செல்போன் தான் உணர்ந்தாங்க. காலம் கடைசியா இருக்கு. ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு காரியம் இருக்கு. கர்த்தருடைய பிள்ளைகள் வேதத்தை கையில் எடுத்து வாசிக்கும் போதுதான் ஆழத்துக்குள்ள ஆவியானவர் அழைத்து கொண்டு போவார். என்னுடைய வாழ்க்கையில நான் எப்படி பைபிள் வாசிப்பேன் அப்படின்னா 7 மணி நேரம் 8 மணி நேரம் உட்கார்ந்து பைபிள் வாசிப்பேன். எனக்கு எழுத்து கூட்டி தான் வாசிப்பேன். அதனால நிதானமா நிப்பாட்டி அர்த்தம் என்ன, அதுக்கு முந்தின வசனம் என்ன போட்டிருக்கு, கீழே என்ன போட்டிருக்கு, எழுத்து கூட்டி வாசிப்பேன். இன்று எத்தனையோ குடும்பத்திலே பைபிள் வாசிக்க மாட்டேங்குது. அதனாலதான் வீட்டுல பிரச்சனை. நம்ம கிறிஸ்துமஸ் கொண்டாடுறோம். சில குடும்பத்துல கிறிஸ்துமஸ்னா என்னன்னே தெரிய மாட்டேங்குது. அர்த்தமே தெரிய மாட்டேங்குது. கர்த்தரை குறித்து பயபக்தி இல்ல. தேவன் எப்படிப்பட்டவர் தெரிய மாட்டேங்குது. இஷ்டம் போல இஷ்டம் போல இஷ்டம் போல இஷ்டம் போல வாழ்ந்துட்டு இருக்காங்க. நம்முடைய அக்கிரமத்துக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக என்று எழுதப்பட்டிருக்கு. சர்வ லோகத்தின் கிருபை பலியாக தம்முடைய சொந்த குமாரனை அனுப்பினார். இந்த பூமியில உள்ள எல்லா ஜனங்களையும் மீட்டெடுக்கணும் அப்படின்னா தம்முடைய சொந்த குமாரனை அனுப்பி நமக்காக அவர் சாபமானார் என்று எழுதப்பட்டிருக்கு. நமக்காக அவர் ஜீவ பலியானார். நம்மளை மீட்டெடுக்க பாவம் அறியாத அவரை பாவமாக்கினார் என்று எழுதப்பட்டிருக்கு. அவர் பரிசுத்தர். நமக்காக இந்த பூமியில வெளிப்பட்டார். சர்வ லோகத்தின் பாவங்களையும் சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி வெளிப்பட்டார். அவர் நம்மளை மீட்டெடுக்கிறார். ஆனா நம்ம ஒரே ஒரு காரியம் செய்யணும். உலகத்திலே எந்தெந்த பாவத்துல நம்ம அடிமையில வாழ்ந்துட்டு இருந்தோம், மறுபடியும் எந்த சத்துரு தொடர்கிறான் என்பதை நம்ம கண்டுபிடிக்கணும். நிறைய குடும்பத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா, ரட்சிக்கப்பட்டு 10 வருஷம் 15 வருஷம் சொல்லி அழகா சாட்சி சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு தேதியில பார்த்தா மறுபடியும் பழைய சுபாவங்கள், பழைய காரியங்கள், பழைய அந்த எண்ணங்கள். ஒரு 10 வருஷம் முன்பாக ஒரு நாடகம் பார்த்துருப்பாங்க. மறுபடியும் இப்ப பார்த்தா அதே நாடகம் பார்த்துட்டு இருப்பாங்க. என்னன்னு கேட்டா, வீட்டுல நேரம் போல பிரதர், கொஞ்ச நேரம் வீட்டுல சும்மா இருக்கும்போது அந்த நாடகத்தை மட்டும் பாக்குற பிரதர், நாங்க வேற தப்பு எல்லாம் பண்ண மாட்டோம் பிரதர். இன்னொரு குடும்பத்துல காலையில நாங்க நல்ல கிறிஸ்டியன் பாட்டு கேட்டுருவோம், நாங்க நல்லா அழகா முழங்கால போட்டு ஜெபம் பண்ணிடுவோம். பகல்ல கொஞ்சோண்டு சும்மா இருக்கும்போது அப்படியே படுத்து கிடக்கும்போது அப்படியே கொஞ்சம் சினிமா படம் பார்ப்போம் அப்படிம்பாங்க. ஒரு வீட்டுல ஏன் ஆசீர்வாத தடை அப்படின்னா, சத்துருக்கு எங்கேயோ இடம் கொடுப்பாங்க, வெளியே தெரியாது. நிறைய குடும்பத்துல இப்ப என்ன நடக்கு அப்படின்னா, ஏதோ ஒரு காரியத்துல பிரச்சனை, ஏதோ ஒரு காரியத்துல பிரச்சனை. எத்தனையோ குடும்பத்துல இப்ப அப்படிதான் இருக்கு. அதனால யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, உங்களுடைய வாழ்க்கையில சத்துருக்கு நம்ம எங்கேயாவது இடம் கொடுத்திருக்கிறோமா என்பதை யோசித்து பாருங்க. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டார். அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து, பிதாவாகிய தேவன் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதர வழியாக தம்முடைய சொந்த குமாரனை அனுப்பினதுனாலே அன்பு உண்டாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை நமக்காக தந்ததினாலே அன்பு உண்டாயிருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கு. நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதர வழி அவரே என்று எழுதப்பட்டிருக்கு. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வ லோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்கிற பலியா இருக்கிறார். எப்படி ஆதாம் ஏவாள் மூலியமாக பாவம் இந்த உலகத்துல வந்துச்சோ, அதே போல பிந்தின ஆதாமாக இயேசு கிறிஸ்து ராஜா வானத்திலிருந்து இறங்கி வந்தார். நமக்காக ஜீவ அப்பமாக இறங்கி வந்தார். பிந்தின ஆதாமாக இறங்கி வந்தார்.
ஆவிக்குரிய சரீரம் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். நம்ம எல்லாரும் மறுபடியும் நித்திய ஜீவனுக்குள்ள போகணும் அப்படின்னா நம்முடைய சரீரம் மறுரூபமாக்கப்பட வேண்டும். மறுரூபமாக்கப்பட்டா மட்டும்தான் நம்ம நித்திய ஜீவனுக்குள்ள போக முடியும். மறுரூபமாக்கப்படணும் அப்படின்னா அவரோட வசனம் அழியாத வித்து என்று எழுதப்பட்டிருக்கு. சத்தியத்தினாலே நாம் ஜெனிபிக்கப்பட்டிருக்கிறோம் என்று எழுதப்பட்டிருக்கு. வசனத்தினாலே நாம் புதுப்பித்துக் கொண்டிருக்க வேண்டும். வசனத்தினாலே நாம் கழுவப்பட வேண்டும். வசனத்தினாலே நாம் ஜெனிபிக்கப்பட்டு வசனத்தினாலே நாம் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். எத்தனையோ குடும்பத்திலே ஜெபிச்சிருவாங்க, ஆனா கையில பைபிள் எடுத்து வாசிக்க மாட்டாங்க. ஒரு குடும்பத்திலே ஒரு சகோதரி சொல்லும்போது சொன்னா, எங்க அம்மா 20 வருஷமா ஊழியம் பண்றாங்க, ஆனா இன்னும் ஒரு தடவை கூட பைபிள் வாசித்து முடிக்கல அப்படின்னா. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவங்களுக்கு பைபிள் வாசித்தா புரியாது, ஆனா மணிக்கணக்கா ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னா. நிறைய குடும்பத்திலே கையில பைபிள் எடுத்து வாசிக்க மாட்டாங்க. வேதனையான காரியமா இருக்கு. ஒரு மனுஷன் கையில பைபிள் எடுத்து வாசித்தானா எது சத்தியம் எது தவறு, நம்ம எங்க மிஸ்டேக் பண்றோம். இப்ப என் வாழ்க்கையில நான் அழகா சொல்ல முடியும். யோவான் 16:8 அழகா எழுதப்பட்டிருக்கு, பரிசுத்த ஆவியானவர் வந்தால் பாவத்தை குறித்தும் நீதி குறித்தும் நியாயத்தீர்ப்பு குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். என் வாழ்க்கையில நான் என்னெல்லாம் பாவம் பண்ணிட்டு இருக்கேன், என்கிட்ட என்னெல்லாம் மிஸ்டேக் வருது, அப்படியே ஆவியானவர் பேச ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் உணர ஆரம்பிச்சு, ஓ இப்படிலாம் மிஸ்டேக் இருக்கா, இதுதான் பாவமா, அப்போ நான் மனம் திரும்பணும், என்னைய மன்னிச்சிருங்கப்பா, என் பாவத்தை மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்லி அவரோட சமூகத்துல தாழ்த்த ஆரம்பித்தேன். சில குடும்பத்துல சொல்லுவாங்க, நாங்க வீட்டுல சும்மா தான் இருந்தோம். சரி சும்மா இருந்தீங்க, ஏன் ஒரு 5-6 மணி நேரம் கையில பைபிள் எடுத்து வாசிக்க வேண்டியதானே. 5-6 மணி நேரம் செல்போன் மட்டும் பார்ப்பாங்களாம். சில குடும்பத்துல இப்ப அப்படிதான் ஜெபக்குறிப்பு வருது. வீட்டுல சும்மா இருந்தோம் பிரதர், சாயங்காலம் வந்துருவோம், குடும்ப ஜெபம் இல்ல, பாட்டுப்படி ஜெபிக்கிறது இல்ல, பைபிள் வாசிக்கிறது இல்ல. ஆனா வீட்டுல கடன் மட்டும் எனக்கு இத்தனை லட்சம் இருக்கு, இவ்வளவு கோடி இருக்கு எல்லாம் சொல்லுவோம். கையில பைபிள் எடுத்து வாசிக்க மாட்டான், பக்கத்துல சர்ச்சைக்கு போக மாட்டாங்க. அப்படி எத்தனை குடும்பம் இருக்கு. காரணம் என்ன? கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியங்கள், ஏகப்பட்ட காரியங்கள் உலகத்துல இருக்கு. அது அவங்க வீட்லயும் இருக்கும், வெளியே தெரியாது, சொல்ல மாட்டாங்க. இப்ப நிறைய குடும்பத்திலே யாராவது பாஸ்டர் கிட்ட சொல்ல மாட்டாங்க, சத்தம் கட்டாம இருப்பாங்க. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, மிஸ்டேக் ஏகப்பட்ட இருக்கும். ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு மனுஷன் வளரணுமா, நம்ம வாழ்க்கையில சத்துரு எங்கெல்லாம் விதைச்சு வச்சிருக்கான், எந்தெந்த பாவ காரியம் இருக்கு, எந்தெந்த அடிமை இருக்கு, கர்த்தரை விட்டு நம்ம எங்கெல்லாம் தள்ளி போனோம், இதெல்லாம் நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். ஏன்னா என் வாழ்க்கையில நான் அப்படிதான் யோசிக்க ஆரம்பிச்சேன். எங்கெல்லாம் மிஸ்டேக் இருக்குன்னு சொல்லி பார்க்க ஆரம்பிச்சேன். அப்புறம் தான் தெரியுது ஏகப்பட்ட மிஸ்டேக் இருக்குன்னு சொல்லி. இன்று எத்தனையோ குடும்பத்துல இணைந்து இருக்கிறீங்க. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில மனமாற்றம் இருக்கா? நல்ல ரட்சிக்கப்பட்டு ஆவியில நிரம்பி ஜெபிக்க முடியுதா? அதுக்கு தடை என்ன? அதுக்கு பிரச்சனை என்ன? அதுக்கு போராட்டம் என்ன? இப்படிலாம் நம்ம காலையில யோசித்து பார்க்கணும். எனக்கும் தேவனுக்கும் உள்ள ஐக்கியம் எப்படி இருக்கு? எனக்கும் தேவனுக்கும் உள்ள தொடர்பு எப்படி இருக்கு? எனக்கும் தேவனுக்கும் உள்ள எவ்வளவு நேரம் எனக்கும் தேவனுக்கும் உள்ள அந்த தொடர்பு? என் வாழ்க்கையில நான் அப்படித்தான் போய் யோசித்து பார்த்தேன். எனக்கு நைட்டு தூக்கம் வரல அப்படின்னா பேசாம கையில பைபிள் எடுத்து வாசிச்சுட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் எனக்கு எப்போ ஜெபிக்கணும்னு சொல்லி ஏவப்படுதோ அதுக்கப்புறம் அந்நிய பாஷையில உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருப்பேன். எனக்கு ஜெபிக்க தெரியாது, எனக்கு ரொம்ப தான் ஜெபிக்க தெரியாது. எத்தனையோ குடும்பத்துல எத்தனையோ காரியங்கள் சொல்ல முடியும், ஆனால் பரிசுத்த வேதம் எப்படி வாசிக்கணும் எனக்கு தெரியாது. ஆவியானவர் ஒவ்வொரு வார்த்தையா சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சார். வசனத்தை வாசிக்கும் போது என்கிட்ட என்ன மிஸ்டேக் இருக்கு அதை உணர்த்த ஆரம்பிச்சார். கடிந்து கொண்டு என்கிட்ட அழகா சொல்லித்தர ஆரம்பிச்சார். அப்பந்தான் யோசித்தேன், நான் பரலோகத்துக்கு போனா சிறு பிள்ளைகளை போல மாறணும், நன்மை செஞ்சா நித்திய ஜீவன், சோர்ந்து போகாமல் நற்கிரியை செய்யணும். நசரேனா இயேசு கிறிஸ்து நன்மை செய்றா சுட்டி தெரிந்தார், அவரை போல நானும் மாறணும், இந்த உலகத்துக்காக ஓடக்கூடாது அப்படின்னு சொல்லி தேவையில்லாத காரியத்துக்கு வெளியில வர ஆரம்பிச்சு. அப்புறம்தான் மனமாற்றம். முழு நேரம் ஊழியத்துக்கு வந்தோம். தேவனர்லி அப்ப மினிஸ்டர்ல முழு நேரம் ஊழியம். நீங்க எப்பனாலும் ஜெபிக்க வரலாம். நாங்க திருநெல்வேலி பகுதியில் இருக்கிறோம். 9363064181 நம்பர் கொண்டால் நேரடியா பேசலாம், ஜெபிக்கலாம், தொடர்பு கொள்ளலாம். இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா, கர்த்தருக்காக வாழ்வோம், நித்திய ஜீவனுக்குள்ள போகணும். சர்வ லோகத்தின்
பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியா இருக்கிறார். நமக்காக ஜீவனை தர இந்த பூமியில இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார். நம்முடைய பாவங்களுக்காக மரித்து வேத வாக்கின்படி 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார் என்று எழுதப்பட்டிருக்கு. அவரை நாம் விசுவாசிக்கும் போது ரட்சிக்கப்படுகிறோம். ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் கையில பைபிள் எடுத்து வாசித்து ஜெபித்து அனுதினமும் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நான் சர்ச்சுக்கு போவேன், ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நான் சர்ச்சில் போய் நான் நல்ல பிள்ளை மாதிரி உட்கார்ந்துருப்பேன், மற்ற 6 நாளும் நான் கையில பைபிள் எடுத்து வாசிக்க மாட்டேன், ஞாயிற்றுக்கிழமை சும்மா கையில பைபிள் மட்டும் கொண்டு போன்னு சொல்லி அப்படி ஏகப்பட்ட ஜனங்கள் இருக்கிறாங்க. அதையும் நான் பார்த்துட்டேன். அதனால ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணுமா, கையில பைபிள் எடுத்து வாசிங்க, தீர்மானம் பண்ணுங்க. சில குடும்பத்துல கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அதனால இன்னைக்கு ஒரு முடிவெடுங்க. நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியா இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார். அவரை நாம் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவருக்காக நாம் வாழும்போது நம்ம வாழ்க்கையில விடுதலை, சுகம், ஆரோக்கியம், சந்தோஷம், சமாதானம் சகலமும் உண்டு. ஹல்லேலூயா. புதிய நாளுக்காக ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை நிறைந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்களுடைய பாவங்களுக்காக மரித்து வேத வாக்கின்படி 3ஆம் நாள் உயிரோடு இருந்த இயேசு கிறிஸ்து ராஜாவை ஆராதிக்கக்கூடிய கிருபை தந்தீங்களே, நன்றி. ஆவியோடும் உண்மையோடும் பிதாவாகி தேவனை தொழுது கொள்ள கிருபை தந்தீங்களே, உமக்கு நன்றி. எங்களுக்குள்ளே வாசம் பண்ணிற பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலும் ஜெபித்த எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். பலகணிகளை திறந்து, பண்டகசாலை திறந்து, அப்பா எல்லாருடைய சிரசு மேல ஆசீர்வாதத்தை வைக்கணும்ப்பா. அவனுடைய அப்பத்தின் தண்ணீர் ஆசிரியங்க. எல்லா குறைகள் குற்றலாற்றையும் மன்னி இந்த நாளிலும் எல்லா குடும்பத்தையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ராஜாவுடைய பாதப்படியில் அர்ப்பணிக்கிறோம். உங்களுடைய இரத்த கொட்டைகளை வேலடைத்து மூடி மறைத்து கர்த்தர் பாதத்துள்ள யாரெல்லாம் தங்களை தாழ்த்தும் எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஆசீர்வதிக்கப்படட்டும். எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படட்டும். பிதா, குமாரன், பரிசுத்த நாமத்தினால் முத்திரை போட்டு வேலை அடைத்து கர்த்தர் பாதத்துள்ள ஹாஸ்பிட்டல் இருக்கிற அவசர சிகிச்சை குடும்பத்தை கர்த்தர் உடனே சந்திங்க. உங்களுடைய தலைமுள்ள கரத்தினால தொட்டு சுகமாக்கி தான். யாரெல்லாம் பலவீனத்தோடு படுத்த படுக்கையில் அவசர சிகிச்சையில MR ஸ்கேன் எடுத்து அப்பா எந்தெந்த ஹாஸ்பிட்டல்கள் எல்லா குடும்பத்துக்கு சந்திக்க. கடன் இல்லை, அவசர சிகிச்சையில அப்பா சில குடும்பத்துல கடன் வாங்கி தான் ஹாஸ்பிட்டல் போன்னு சொல்லி நிக்கிறாங்கப்பா. அந்த குடும்பத்தை சந்திங்கப்பா. இன்னைக்கு டெலிவரி இருந்தாங்க, அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. தாய் பிள்ளையமா மீட்டெடுங்க. சில குடும்பத்துல குழுக்குள்ள பணம் அடைக்கணும், ஹவுசிங் லோன், சில குடும்பத்துல பிரைவேட் லோன், ஃபைனான்ஸ்ல வாங்கிற எத்தனையோ குடும்பத்துல நிறைய லோன் போயிட்டு இருக்கு. வண்டி லோன், இன்னுமாக பிள்ளைகளுடைய படிப்புக்காக வாங்கியிருக்காங்க. அந்த எல்லா பணத்தெல்லாம் திருப்பி அடைக்க கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. உம்முடைய திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறப்ப எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. உம்முடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளிலும் யாரெல்லாம் பிறந்த நாளை கொண்டாடுறாங்களோ, திருமண நாளை கொண்டாடுறோம், அந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா. அவங்களுடைய அப்பத்தின் தண்ணி ஆசீர்வதிங்கப்பா. இந்த வருஷத்துல அப்பா திருமண நாள் கொண்டாடுற குடும்பத்தை விசேஷமா 100 மடங்கு ஆசீர்வதிங்கப்பா. பிறந்த நாள் கொண்டாடுறாங்க, ரெட்டத்தனையாக ஆசீர்வதிங்க ராஜா. அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும். கற்பத்தினிக்கா ஜெபிக்கிறாங்கப்பா. நிறைய பொருத்தனை பண்ணியிருக்காங்கப்பா. கர்த்தர் மனம் இறங்கி ஆசீர்வதிங்கப்பா. மாசமா இருக்காங்க, தாய் பிள்ளை மாசத்துக்கு கிருபைக்கா நன்றி. பிள்ளைகளோட வாழ்க்கையில வயசு அதிகமாயிட்டு போகுது, ஏற்ற வாசல் திறந்து விடுங்க. யாரெல்லாம் ஹாஸ்பிட்டலுக்காக புறப்பட்டு இருக்காங்களோ, டெலிவரிக்காக புறப்பட்டாங்களோ, அந்த குடும்பத்தை கர்த்தர் பொறுப்படுத்துங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் சமாதானமில்லாத வாழ்க்கை, சில குடும்பத்துல பிரிவினை, அந்த குடும்பத்தை அவசரமாக என் தேவன் சந்திக்கணும்பா. என்னென்ன பிரச்சனை இருக்கோ, என்னென்ன பாடு இருக்கோ எல்லாவற்றையும் மன்னித்து அந்த குடும்பத்தை மறுபடியும் சேர்த்து வைங்கப்பா. கால வேளையில வேலைக்கு புறப்படுறாங்க, வாட்ச்மேன் ஜெபிக்கிறான், செக்யூரிட்டி ஜெபிக்கிறான், போலீஸ் ஆபீஸ் ஜெபிக்கிறான், ஆர்மியில ஜெபிக்கிறான், அதிகாரிகள் ஜெபிக்கிறான், தலைவர் ஜெபிக்கிறாங்க. சில குடும்பத்துல டாக்டர், நர்ஸ், இன்னுமா டீச்சர், இன்னுமாக அப்பா வண்டியில போறாங்க, பஸ்ல போறாங்க, கார்ல போறாங்க, ட்ரெயின்ல போறாங்க, ஃபிளைட்ல போறாங்க. எத்தனையோ குடும்பத்துல ஹோம்ல இருக்காங்க, ஹாஸ்டல்ல இருக்காங்க, விவசாயி ஜெபிக்கிறான். சில குடும்பத்துல போட் தொழில் போடுறாங்க, கால வேளையில கம்பெனிக்கு போறாங்க. எத்தனையோ குடும்பத்துல வீட்டு விட்டு வெளியில போறாங்கப்பா. சிறு பிள்ளை முதற்கொண்டு முதியோர் எல்லா குடும்பத்துக்கும் கர்த்தருடைய பாதுகாப்பு வேண்டும். உங்களோட இரத்த கோட்டைகளை வேலடைத்து மூடி மறைத்து பாதுகாத்துங்க. இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. தேவனர்கள் இப்ப மினிஸ்டர் உங்களுடைய கரத்துல இருப்பீங்க. கர்த்தருக்கு பிரியமானபடி நாங்க வாழணும்ப்பா. எங்களோட வாழ்க்கையில எல்லா தடைகளும் நீக்கி ஆசீர்வதிங்க. இந்த மாசத்துல யாரெல்லாம் பரிசுத்தவான்கள் இணைந்துக்காங்க, அவங்களுடைய தேவைகளெல்லாம் சந்திக்கப்பட வேண்டும்.
மிஷினரிமா இருக்காங்கப்பா, அவங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படணும். யாரெல்லாம் கிராம ஊழியம் பார்க்குறாங்களோ அவங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படணும். யாரெல்லாம் ஏழை எளிய ஜனமா இருக்கிறாங்களோ, இந்த மாசத்துல புது ட்ரெஸ் வாங்கணும்னு சொல்லி யாரெல்லாம் ஆசைப்படுறாங்களோ எல்லா குடும்பத்துக்கும் எல்லாருடைய தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்திக்கணும்ப்பா. தேவனர்லயே அப்ப மினிஸ்டர் மூலியமா இணைந்திருக்க எல்லா குடும்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும். நாங்க எல்லாரும் நித்திய ஜீவனுக்குள்ள வரணும்ப்பா. அந்த கிருபைகளுக்கு தாங்கப்பா, அந்த கிருபைகளுக்கு தாங்கப்பா, அந்த கிருபைகளுக்கு தாங்கப்பா. எங்களுடைய குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்கப்பா, 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 மன்னித்து எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆசிரியப்பா. சில குடும்பத்துல அப்பா உள்ளத்துல பாரத்தோடு இருக்கிறாங்க, எல்லா பாரத்தையும் எல்லாம் நீக்கி போடுங்க. என் தேவன் மனம் இறங்க வேண்டும், என் தேவன் மனம் இறங்க வேண்டும், என் தேவன் மனம் இறங்க வேண்டும். எல்லா குடும்பத்தையும் கரம் தொட்டு ஆசிரியராஜா. இந்த நாளில் யாரெல்லாம் வீடு கட்டுறது அப்பா ஜெபிக்கிறாங்களோ அந்த குடும்பங்கள் அப்பா விசேஷமா ஆசிரியப்பட்ட எல்லா தடையெல்லாம் நீக்கி போடுங்க, எல்லா தடையெல்லாம் நீக்கி போடுங்க, எல்லா தடையெல்லாம் நீக்கி போடுங்க. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால, இயேசு கிறிஸ்து நாமத்தை எல்லா தடைகளாம் விலகி போட்டு, இயேசு கிறிஸ்து நாமத்தை எல்லா தடைகளாம் விலகி போட்டு எல்லா தடையெல்லாம் நீக்கி போடுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எல்லா தடையெல்லாம் விலகி போட்டு, எல்லா தடையெல்லாம் விலகி போட்டு, எல்லா தடையெல்லாம் விலகி போட்டு கர்த்தருடைய கரத்திலே ஒவ்வொரு குடும்பத்தையும் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. காலை வேளையில சில குடும்பத்திலே அப்பா நிறைய தேவைகள் இருக்கு, நிறைய தேவைகள் இருக்கு. அந்த தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்திங்க. ஜெபித்த எல்லா குடும்பத்தையும் பொறுப்படுத்தணும். வெளிநாட்டுல இருக்கிறாங்க, அவங்க இருக்கிற இடத்துல நிறைய கஷ்டப்படுறாங்க, சம்பளம் வராம இருக்குப்பா, வேலை அதிகமா இருக்கு, சரீரத்துல பலவீனம் இருக்கு, சொந்த தேசத்துக்கு திரும்பி போக முடியல. அந்த குடும்பத்தை கர்த்தர் சந்திப்பீங்களாப்பா, கர்த்தர் சந்திப்பீங்களாப்பா, கர்த்தர் சந்திப்பீங்களாப்பா, கர்த்தர் சந்திப்பீங்களாப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் சந்திப்பீங்களா? என் தேவன் மனம் இறங்க வேண்டும், என் தேவன் மனம் இறங்க வேண்டும். ஒவ்வொரு குடும்பத்தையும் சந்திக்கிறாச்சா என் இயேசு ராஜா. அந்த நாளை பிரத்யட்சமா ஒவ்வொரு குடும்பத்தையும் சந்திக்கணும். ரீமோ சாந்தா டாலாபா கந்தோட்டோரபல ரீபா லாபா லாபா ரக தூரபலர ஷகதனமர கந்தோட்டோர. எல்லா குடும்பத்துக்கு கர்த்தர் பொறுப்படுத்துங்க. இந்த நாளும் ஜெபித்த எல்லா குடும்பத்துக்கு கர்த்தர் ஆசீர்வதிங்க. பரிசுத்தவள நிரப்புங்க ராஜா. அக்னி அபிஷேகம் நிரப்புங்க ராஜா. ஆவிக்குரிய 9 கனிகளினாலும் ஆவிக்குரிய 9 வரனாலும் பிள்ளைகள் நிரப்புங்க ராஜா. தீர்க்க தரிசனம் வரனாலும் நிரப்புங்க, விசேஷமாக ஞான வரனாலும் நிரப்புங்க ராஜா. கிருபையின் வரனாலும் நிரப்புங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்களோட ரத்த கொட்டைகளை வேலடைத்து மூடி மறைத்து கர்த்தர் பாதுகாத்துங்க. உமக்கு பிரியமானபடி வாழ எங்களை தாழ்த்த. இந்த நாளிலும் எல்லா கருத்துல கர்த்தருடைய பாதுகாப்பு வேண்டும். கர்த்தரையும் கூட வரணும். படிக்கிற பிள்ளைகளை உங்களுடைய கரத்துல இருக்கணும். 10th 11th 12th காலேஜ் படிக்கிற பிள்ளைகளை உங்களுடைய கரத்துல இருக்கணும். ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும்ப்பா, நல்லா படிச்சு எழுதணும்ப்பா. தேவையில்லா ஃப்ரெண்ட்ஷிப்போ, தேவையில்லா செல்போன் அடிமை, தேவையில்லா நாடகம் பார்க்குறோம், படம் பார்க்குறோம், கேம்ல எதுலையும் போய் சிக்க கூட கர்த்தர் பாதுகாத்துக்கொள்ளுங்க. அது மாத்திரமல்ல, இந்த மாசத்திலே எத்தனையோ குடும்பத்திலே டிசம்பர் மாசம் வந்த உடனே எத்தனையோ தேவைகள் உண்டு. 11 மாசம் சில காரியத்திலே தடைகள். 1ஆம் தேதி வாக்கு தத்தங்களை தியானிக்கும் போது கர்த்தர் எனக்கு இந்த வாக்கு தத்தம் மூலியமா பேசினான்னு சொல்லி எத்தனையோ குடும்பத்துல அப்பா யோசித்தாங்க. அந்த வாக்கு தத்தம் ஏன் இன்னும் நிறைவேறலன்னு சொல்லி யோசிக்கிற குடும்பங்கள் உண்டு. சில குடும்பத்துல இனிமேல் பைபிள் வாசின்னு சொல்லி சில தீர்மானம் எடுத்துக்காங்கப்பா. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் சந்திக்கணும்ப்பா. சில குடும்பத்துல கால வேளையில ஜெபிக்கிறாங்கப்பா, மன அழுத்தத்தோடு இருக்கிறாங்கப்பா. அந்த குடும்பத்தை கர்த்தர் சந்திங்க. கண்ணீரோடு, கஷ்டத்தோடு, பிரச்சனையோடு, போராட்டத்தோடு, நிந்தையோடு, அவமானத்தோடு, பலவிதமான இக்கட்டான சூழ்நிலை ஜெபிக்கிறாங்கப்பா. அவங்களோட தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்திக்க வேண்டும். சில குடும்பத்துல விக்கிர வழிபாடு இருக்காங்க, மாந்திரிகம், பிள்ளி சுனி ஏவல்ல கட்டப்பட்ட நிலைமை இருக்காங்க. அந்த குடும்பத்தோட எல்லா தலைமுறை சாபம் எல்லாம் நீக்கி அந்த குடும்பத்தை கர்த்தர் மீட்டு எடுங்கப்பா. உம்முடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். ஜெபித்த எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. உமக்கு பிரியமானபடி வாழ எங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாவற்றும் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்தும். துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்தினோம். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமா திருப்தியா கர்த்தர் கூட நிரப்பி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, 93630418 நம்பர்கள் உண்டால் நாங்கள் உங்களுக்கு குடும்பத்தில் ஜெபிப்போம். நீங்கள் உங்களுடைய ஊழியக்காரத்துடன் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமா திருப்தியா கர்த்தர் கூட நிரப்பி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். விசேஷமா நம்ம இருக்கிற வீட்டிலே மாடியோ செட்டு சொல்லி யோசித்துட்டு இருக்கோம். அந்த காரியத்தை ஜெபித்து வருங்கள். விசேஷமாக எத்தனையோ குடும்பத்திலே ஜெபிக்க வர வேண்டும் என்று நினைக்கிறீங்க. நாங்கள் திருநெல்வேலி பகுதியில் இருக்கிறோம். என்னோட நம்பருக்கு நீங்க தொடர்பு கொண்டால் நாங்கள் ஜெபிப்போம். கர்த்தர் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.